நான் 49 போஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வெறும் 43 பேர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை விட கொடுமையானது அது ஃபாலோவே பண்ணலன்றது. அண்ட் வி ஹேவ் ரீச்ட் அரௌண்ட் இப்போது இந்த 1 மந்தில் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கிறதுனால ஹேவ் ரீச்ட் அரௌண்ட் ஒரு 60,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சோஷியல் மீடியா இஸ் நாட் தட் மச் ஈஸி. ட்ரேடிங்கை விட இது ரொம்ப பொறுமை வேணும். லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டில் நமக்கு சோஷியல் மீடியா க்ரோத் இருக்குங்களா? லாங் டேர்மில் இருக்கும். பட் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு இடத்துல எனக்கு இதில் இருந்து ஒரு 3 லட்ச ரூபா தான் வரும். தட் இஸ் நாட் அ பிக் டீல் இல்லையா? இப்போது மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் இதுதான். எல்லாரும் திங்க் பண்ணுறது என்னென்னா சோஷியல் மீடியாஸ் ஆர் ஏர்னிங், அதனால தான் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. சரி, வி ஹேவ் நம்மளுடைய ஒவ்வொருத்தங்களோட விஷன் அதிகமாக இருக்கும். எனக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா வேணுன்றது இட்ஸ் மை பிக் விஷன். அதுக்கு நான் சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்க முடியுமான்னு இட்ஸ் நாட் ரைட். ஸோ அதனால் அப்படி திங்க் பண்ணிடாதீங்க. அண்ட் சிம்ப்ளி எல்லாருமே மேக் பண்ணல. தே ஹவ் க்ராஸ்ட் அரௌண்ட் 10 இயர்ஸ்ன்றது இட்ஸ் நாட் ஈஸி திங். அப்படி நம்ம திங்க் பண்ணிட வேண்டாம். பட் நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் மெயினாக எல்லாரையுமே சொல்லலை, நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் அலசி ஆராய்ங்க. சும்மா போய் அப்படி தலைகளை குதிச்சிடாதீங்க. நீங்கள் அது கரெக்டாக தப்பா இதெல்லாமே செக் பண்ணுங்கள்.